இன்றைக்கி ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இல்லை ப்ரௌனி எப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ரெசிபி தான் இது. கை காலை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் எங்கள் அம்மாகிட்ட ப்ரௌனி செய்ய போகிறேன்ட்டு 1 வீக்காக எங்கள் அம்மா டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அப்போயே சொல்லிட்டாங்க, உனக்கு இந்த பேக்கிங் ஐட்டம்லாம் செட்டே ஆக மாட்டேங்குது, அது சைடெலாம் போயிடாதுன்னு. ஏன்னா அப்படி தான் இப்போ இல்லை, ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு ரெட் வெல்வெட் கேக் செஞ்சுருந்தேன். அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்லாம் வாங்கி செஞ்சுருந்தேன்னா, நிறையா குவான்டிட்டியில் செய்ய போகிறேன்னு ஒரு இதில் நிறையா எக்ஸு, பட்டரு, நிறையா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துட்டேன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஆகிடுச்சு. ஆனால் அது கேக்கும் வேகலை. லாஸ்ட்டில் மாவாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக இருக்குது. ஆனால் அப்போ நான் ஓடிஜியில் வைக்கல, அப்போ நான் கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சுருந்தேன், குக்கரில். அதுவும் வேகவே இல்லை. கடைசியில் அதை எடுத்து தூக்கி போட்டது தான் மிச்சம். கிட்டத்தட்ட அந்த ரெட் வெல்வெட் கேக் செய்ய மட்டுமே எனக்கு 1000 ருபீஸ் ஆச்சு. அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. எனக்கும் மனசாரில், வீட்லேயும் சம்மத்துக்கிட்டு, சரி அதோடு இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கேக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், நார்மல் ப்ளம் கேக். அதுவும் ஒழுங்காக வந்தது கிடையாது. அதுவும் சாஃப்ட்னஸ் வராது. என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னே தெரியலை. ஆனால் வீடியோலலாம் காட்டுறாங்க, நல்லா தான் வருது. எனக்கு தொலைய மாட்டேங்குது. அதே மாதிரி எனக்கு ப்ரௌனி பண்ணி ஃபுல்லாக சொதப்பலாயிடுச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, அகலமான ட்ரே எடுத்துட்டேன். ஹைட்டு இல்லை. அந்த ட்ரே அகலமாக இருக்கிறனால, சுத்தமாக ஹைட் இல்லாதனால அப்படியே அது என்ன சொல்கிறது, பேப்பர் மாதிரி இருந்தது. அந்த ப்ரௌனி சுத்தமாக ஃப்ளாட்டாக இருந்தது. கொஞ்சம் கூட ஹைட் இல்லை. சாப்பிடவே ஹார்டாக இருந்துச்சு.